உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. இது பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட்னா இது ஒரு இம்பர்ஃபெக்ட் டைட்டிலே ட்விஸ்ட் சார். ஆமா, டைட்டிலே ட்விஸ்ட் தான். மேம் நீங்க சொல்லுங்க, மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட்னா என்னென்ன விஷயங்கள் நீங்க எதிர்பார்ப்பீங்க மேம்? ஒண்ணுமே சொல்ல முடியாது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இதுல என்ன மன்னிச்சுக்கிட்டே இருக்காங்க. சீதா மன்னிக்கிறாங்க, ரேகா மன்னிக்கிறாங்க, ரேஷ்மா மன்னிச்சிடுறாங்க, என் பசங்க பிள்ளைகள் என்ன மன்னிக்கிறாங்க. தொலைஞ்சு போட்டு விடுங்கடா, அவன் அப்படி தாண்டா. இல்ல அதோட லுக்கே பாருங்க, ஒரு மாதிரி இந்த பக்கமும் முடியல அந்த பக்கமும் முடியலன்ற மாதிரி. நான் என்னத்தை சொல்றது அப்படின்ற மாதிரியே இருக்காரு அந்த போட்டோல. உங்களோட இளமையோட சீக்ரெட்? நல்ல விக்கு, நல்ல மஸ்காரா. நாங்க பண்ண சாங்கெல்லாம் ரொம்ப காமெடியா இருந்தாலும் நாங்க அப்பா பண்ணும்போது நல்லாதான் இருந்துச்சு. ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன்ல நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டுடைய காஸ்ட்ல இருந்து சத்யராஜ் சார், ரேகா மேம். வணக்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம். இட்ஸ் ஹானர் அண்ட் பிளஷர் டு ஹேவிங் யூ. உங்க ரெண்டு பேரையுமே மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் நீங்க சொல்லுங்க சார். எப்பவுமே நாங்களா குரு சிஷ்யன் தான். நாங்களா சிஷ்யன் சார், நீங்க குருவா இருந்து சொல்லுங்க. இப்ப இதைத்தான்ப்பா பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அவங்களா கேட்கறாங்க, நீங்க சொல்லுங்க சார் என்னென்ன விஷயங்கள் சார்? இது பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட்னா இது ஒரு இம்பர்ஃபெக்ட். டைட்டிலே ட்விஸ்ட் சார். ஆமா, டைட்டிலே ட்விஸ்ட் தான். இம்பர்ஃபெக்ட் மை இம்பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படி வச்சுக்கலாம். பட் என்னன்னா, ஒருத்தன் எல்லா விஷயத்தையுமே ரசிக்கும்படியா நடந்துக்கிட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு மன்னிப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுல என்ன மன்னிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரேகா சீதா மன்னிக்கிறாங்க, ரேகா மன்னிக்கிறாங்க, ரேஷ்மா மன்னிச்சிடுறாங்க, என் பசங்க பிள்ளைகள் என்ன மன்னிக்கிறாங்க. என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர், ஒரு லைவ்லியான கேரக்டர். தொலைஞ்சு போட்டு விடுங்கடா, அவன் அப்படி தாண்டா. திருத்த முடியாது விடுங்க. ஆமா, திருத்த முடியாது விடுங்கடா, அது அப்படியே சுத்திட்டு போட்டு அப்படிங்கிற மாதிரி. ஆனா யாருக்கு அதனால எந்த பாதமும் இல்லை. அதுதான் இந்த கதையில இருக்கிற ஒரு ஸ்பெஷலான கேரக்டர் இது. ஆமா மேம், இப்ப எப்படி சொல்றதுன்னா, வி saw you like 80s 90s 20s, இப்ப 2K இது அந்த ஜர்னியாவே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அகைன் வெப் சீரிஸ்ல சாரோட மறுபடியும் பார்க்கும்போது ஒரு 90s 80s அப்படியே அந்த ரீயூனியன் வைபு மாதிரியே இருக்கீங்க மேம். இட்ஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் ஃப்ரேம் உங்களுக்கு சத்யராஜ் சார். அது எதனால நீங்க என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? ரெண்டு பேரும் ஹைட் கரெக்டா இருக்கும். இல்ல அதோட லுக்கே பாருங்க, ஒரு மாதிரி இந்த பக்கமும் முடியல அந்த பக்கமும் முடியலன்ற மாதிரி. நான் இந்த போட்டோவை அந்த பக்கம் பார்க்கும்போது தான் பார்த்தேன். ஓகே ஓகே ஓகே. இந்த ரெண்டு பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி உள்ள லுக் அதுல இருக்கு. அது பர்ஃபெக்ட்டான ஒரு, நான் என்னத்தை சொல்றது அப்படின்ற மாதிரியே இருக்காரு அந்த போட்டோல. அது ஒரு பொருத்தம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. எனக்கு இவரும் பானுப்பிரியாவும் பண்ற படங்கள் நல்லா பிடிக்கும். அதே மாதிரி நடிகன் நல்லா பிடிக்கும். மல்லுவேட்டு மைனர்லயும் அதே மாதிரி தான் சோபனாவும் சீதாவும் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அவருடைய கேரக்டர்ல அவருக்கு பயங்கரமா பீட் பண்ணிட்டு போயிடுவார் எல்லாத்த விட. அவருடைய வாய்ஸ் ஸ்பெஷலா, அவருடைய பேஸ் வாய்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கிடைக்கிற கேரக்டர்ஸ் தான் நம்மளை நல்லா மைன்யூட் பண்ணி இது அப்படியே ரோல் பண்ணி கொண்டு வருது. ஒரு கேரக்டர் தான் நம்மளை நல்லா இதாகும். அந்த கேரக்டர் ஒரு அச்சில் இப்படி உட்காரும் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளை ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்குறது. அந்த மாதிரி அவருக்கு அமைதிப்படையாக இருக்கட்டும், நடிகனாக இருக்கட்டும், இது பாகுபலியாக இருக்கட்டும், இந்த கேரக்டரும் அதே மாதிரி தான் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அது சூப்பராக அவருக்கு இந்த கேரக்டருக்கு இவர் ஆப்ட் அப்படின்னு சொல்கிறது தான் இது பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர். அது நமக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பொருத்தம் இருக்கிறது எங்களுடைய காம்பினேஷன்ஸில் ஹிட் ஆனது தான். ஒரு படமும் நம்மளுடைய அது ரெஜிஸ்டர் ஆகலை, அவங்க பண்ணது காம்பினேஷன் ஒத்து வரலன்றது சிலருக்கு பிராப்தம் அமையாது. எங்களுக்கு அமைகிற படங்கள்லாம் பிராப்தம் நல்லா இருக்கும். இத்தனைக்கும் ரகுவரன் சாரோடைய பேர் பொம்முக்குட்டி அம்மாக்கல, ஆனாலும் அந்த குழந்தைக்காக அவர் இப்படி 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 பிடிப்பார் பாருங்களேன். அப்போ நான் பண்ற அந்த கேரக்டர்ஸ் இன்னைக்கும் பேர் வாங்குது இல்லை, அதனால தான். தட்ஸ் பர்ஃபெக்ட் மேம். சார் பாருங்களேன், இன்னைக்கும் அந்த ஃப்ரேம் பாருங்களேன், ஒரு டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட் ஹீரோ தேடுங்க அப்படின்னா நோ டவுட் சத்யராஜ் சார் தான். என்ன இளமை சீக்ரெட் சார்? பொதுவாக ஹீரோயின் கிட்ட கேட்பாங்க, மேடம் சொல்லுங்க சீக்ரெட் டயட்டர்னு. ஆனா சார் கிட்ட தான் இந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் என்டையர் இண்டஸ்ட்ரி. உங்களோட இளமையோட சீக்ரெட்? நல்ல விக்கு, நல்ல மஸ்காரா. இல்ல நல்ல கரெக்டான ஃபுட்டு, புரோட்டீன் ஃபுட்டு, சாலட். இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எதை வேணாலும் தின்னுக்குவேன். இல்ல இப்பதான் இல்ல, இப்ப கொஞ்சம் ஃபாலோ பண்றாரு, நடக்கிறாரு. இப்ப நடக்கிறாரு. முதல்ல நல்லா சாப்பிட்டுருவாங்க, இப்போ கொஞ்சம் நடக்கிறாரு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்குவேன் எப்பவுமே. அது அந்த காலத்துல இருந்து டெய்லி
இம்பர்ஃபெக்ட் ஹேபிட் இருந்த காலத்துலையும் கூட, இப்போ அதெல்லாம் இல்லை, ஹேபிட் எல்லாம் இருந்த காலத்துலையும் கூட காலையில் எந்திரிச்சு ஒரு 50 புஷ்அப்ஸாவது போடாமல் ஷூட்டிங் போனால் என்னமோ ஒரு மிஸ்டேக் நடந்த மாதிரியே இருக்கும். இப்போ அதான் அதிகமாயிருச்சு. இப்போ வந்து அதெல்லாம் ஒரு திருட்டுத்தனமான பாடி மெயின்டெனன்ஸ். சும்மா ஒரு அப்பர் பாடி மட்டும் அப்படி வச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தது, அதெல்லாம் இந்த வால்டர் வெற்றிவேல் டைம்லையெல்லாம். இப்போ வந்து வயசாக நம்ம கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கரெக்ட் பண்ணி போயிட்டுருக்கறனால கரெக்டான தூக்கங்கள். அப்போல்லாம் சரியான தூக்கமே இருக்காது. ராத்திரி 2 மணிக்கு படுத்து, 2 மணிக்கு படுக்கிறது, காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு அவசரமாக ஓடுறது. இப்போ அப்படியெல்லாம் இல்லை, கரெக்டான நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைம் எல்லாம் அப்படி 3-4 ஷூட்டிங்ஸ் கண்டினியூஸாக 9 o'clockலேருந்து 1:30 வரல ஒரு ஷூட்டில் இருப்போம். 1:30 to 6 o'clock இன்னொரு ஷூட்டில், 6:30 to 9 o'clock அப்படி 4 ஷூட்டிங்லாம் பண்ணியிருக்கோம் நாங்கள்லாம் கண்டினியூஸாக. மேம் 1986ல் நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகுறீங்க. இட்ஸ் மோர் தென் லைக் என்னன்னா வித்தின் இயரில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு 4 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் ஒரு வருஷமும் 5 படம், 14 படம், 18 படம். நான் பயோ பார்க்குறேன், எப்படி உங்களுக்கு இந்த டைம் இருந்திருக்கும்? சாருமே அப்படிதான். ஆமாம். இப்போ ஆக்ஷன் கட்டுங்கிற ஒரு விஷயம் மாறவே மாறாது. ஆனால் அதோட போடியம் வந்து தியேட்டரு, டெலிவிஷனு, இன்னைக்கு ஓடிடின்னு மாறுது. நீங்கள் எப்படி இந்த சேஞ்சஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணுறீங்க இன்னைக்கு நடக்கிற இந்த ப்ரொமோஷன் முதற்கொண்டு? இல்லைங்க, அதில் இல்லைன்னா அப்படியே தத்தி மாதிரி உட்காந்துட்டே இருப்போம். இப்போ ஐ யூஸ் டு டெல் லாட் ஆஃப் ஹீரோயின்ஸ் எல்லாம், என்ன அவங்களுக்கு என்ன சீக்ரெட்னா, ஒர்க் பண்ணுங்க, சாப்பாடு சாப்பிடுங்க, அதே சமயத்தில் உழைக்கவும் செஞ்சுக்கணும் நல்லா. இப்போ நான் ட்ரை பண்ணுவேன், விண்டோ ஷாப்பிங் போவேன், அப்புறம் பொட்டிக்ஸ் போய் செலக்ட் பண்ணிப்பேன், என்னுடைய அசசரி பண்ணிப்பேன், எனக்கு வெஜிடபிள்ஸ் நான் தான் செலக்ட் பண்ணிப்பேன். அப்படி ட்ராவல் பண்ணுறது, பேக் எடுத்துகிட்டு வர்றது, பேக் பண்ணுறது, அப்படி எல்லாத்துலேயும் குக்கிங் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா, இல்லைன்னா நம்மளை ஒரு மாதிரி தத்தி கூட்டத்தில் ஆக்கிடுவாங்க. அப்படியே அந்த அம்மா கூப்பிட்டா வராதுரா, அது ஒரு சரியான சோலை. அதான் ரேகா மேடம் கூப்பிடுங்க, ஜாலியாக இருக்காங்க வாங்க, அந்த மாதிரி இருக்கணும் ஃபுல்லாக. ஆக்சுவலாக அதே கேரக்டரை நாங்கள் நேரில் பார்த்த வரைக்கும் சத்யராஜ் சார் கிட்ட, இது நாங்கள் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் மீடியாவில் இருக்கிறதுனால எல்லா ப்ரொமோஷன்ஸையுமே நாங்கள் அட்டென்ட் பண்ணுறோம். பட் இந்த நியூ ஜென் ஆக்டர்ஸ்னோட பிஹேவியர்ஸ் எல்லாமே மாறி இருக்கு. ஆனால் சார் இவ்வளோ பெரிய சீனியர், we never seen he's went to caravan அந்த மாதிரிலாம் இல்லை. அடுத்த ஷூட் என்ன, அடுத்த நான் இங்கே போகணும், இங்கேயே சாப்பிட்டுக்கிறாரு, இங்கேயே இது பண்ணிக்கிறாரு. அந்த ஒரு விஷயங்கள் எப்படி சார் ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே மெயின்டைன் பண்ணுறீங்களா? ஃப்ரம் த பிகினிங் அப்படித்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஃபிக்ஸேஷன்ஸ் ரொம்ப கம்மி, அதனால எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது சார் உங்ககிட்ட? ஒரு க்ரூ கிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி இருக்கு. எல்லா மனுஷனுக்கும் அது இல்லாமல் இருக்காது. அது வந்து இப்போ 2 தராசு வச்சுக்கோங்க. இதில் வந்து மகிழ்ச்சி, இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அதிகமாச்சுன்னு வச்சுங்களேன், மகிழ்ச்சி கீழே போயிடும். அதுதான் ஒரு தடவை உங்ககிட்ட பேசும்போது ஏதோ ஒன்று ஹிட் ஆகுது. புத்தர் சொன்ன மாதிரி ஆசையே துன்பத்திற்கு காரணம்னா சுற்றி வளைச்சி பார்த்தா அதுதான். எப்படி வச்சு வளைச்சி பார்த்தாலும் அதுதான். பட் அதுக்காக ஒரு மனசு ஆசை இல்லாமல் இருக்க முடியாது. அது குறைய சந்தோஷம், ஆசை குறைய சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஆசை அதிகமாக சந்தோஷம் குறையும். இதுதான் மேட்ரு. அது ஒரு நல்ல படம்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 lakhs, ஒரு நல்ல கேரக்டர், ஆனால் ஒரு 3 lakhs. ஆனால் அந்த கேரக்டர் பண்ணிட்டு போய் நீங்கள் தூங்கி பாருங்களேன், நல்லா இருக்கும் தூக்கம். சார் நம்ம கேரக்டர் நீங்கள் பண்ணிட்டோம், சத்யராஜ் சார் கூட பொம்மை குட்டிய மகள நம்ம நடிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு தூக்கம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அதுதான் சாய்ஸஸ் ஆஃப் இது நம்மளை ரன் பண்ண வச்சுட்டே இருக்கு. நல்லா கேரக்டர்ஸ் பண்ணணும் நல்லா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய தேடல் இல்லாமல் ஆக்டிவாக வச்சுக்கிறதும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும், உள்ளார ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, அது அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம். மனுபாலா சார், இந்த ஒரு மணிவண்ணன் சார், ஏன்னா இது நாள் வரைக்கும் அவர் பெருசாக பெரிய இடங்களில் பேசி நம்ம பார்த்ததில்ல. ஃப்ரம் உங்ககிட்ட இருந்து அது கேட்கணும். ஏன்னா 25 படங்களுக்கு மேலே இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய படங்களை நல்ல நடிகராக வந்திருக்காரு, நிறைய படங்களுக்கு உங்களை ஒர்க் பண்ண வச்சிருக்காருங்கும் போது. ஆமாம், இவங்க எல்லாமே பாரதி ராஜாங்கிற ஆலமரத்தை கீழே இருந்தவங்க. நீங்கள் பாரதி ராஜாவின் பாசறை அப்படின்னு வச்சா பாக்யராஜ் சார், மணிவண்ணன், மனோபாலா, கே ரங்கராஜ், கலைமணி சார் ரைட்டர், செல்வராஜ் சார், அன்னக்கிளி செல்வராஜ், பெரிய வெரி சக்ஸஸ்ஃபுல் ரைட்டர், கிழக்கே போகும் ரயிலெல்லாம் அவர் தான் கதை. இவங்கெல்லாம் பாரதி ராஜா கீழே ஒர்க் பண்ணவங்க. அதனால் பேசிக்கலாக அவங்களுக்கு ஒரு டேலண்ட்டு எல்லாமே, எஸ்பெஷலி வந்து அந்த கதை வசனம் அப்படிங்கிறது என் புருஷன் எனக்கு மட்டும்தானும் கூட கலைமணி சார் தான் கதை வசனம், மல்லுவேட்டி மேனர் அவர் தான். அது மாதிரி அதனால் அந்த ஒரு டீம் நல்ல டீமு, வெரைட்டியான கேரக்டர், டயலாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். கண்டிப்பாக சார், ஒரு வைபான விஷயம் தான். மறுபடியும் மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டுக்கு வருவோம். மேம், நீங்கள் சொல்லுங்கள், மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட்னா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க மேம்? ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டாக இதெல்லாம் இருங்கப்பா, இப்பெல்லாம் இருங்க அப்படின்னா நீங்கள் என்ன மேம் சொல்லுங்க? ஒரு அட்வைஸாக சொல்லுங்கள். ஒன்றுமே சொல்ல முடியாது. யூ கான்ட் எக்ஸ்பெக்ட். இப்போ இருக்க ஜென்ரேஷன் சுத்தமாக எதிர்பார்க்க முடியாது. அப்போ இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தால் கூட கொஞ்சம் ஒரு சின்சியர்லாம் இருந்தது. எங்கே போயிட்டு வந்தாலும் ஒய்ஃபை தேடுவாங்க, அவங்க கையில் ஒரு காஃபி சாப்பிடணும்னு. இப்போல்லாம் எல்லாம்
லஞ்சோவில் ஆர்டர் பண்ணி குடிச்சிக்கிறாங்க எல்லாம். அவங்க டைம் முடிச்சுட்டு வரும்போது இவங்க ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க, இவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்க வழிச்சுட்டு வருவாங்க. எல்லாரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டே இருக்கேன் தவிர எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தால் மகிழ்ச்சி போயிடும். அவர் சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையில். ஸோ அந்த சினாரியோ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆமாம், அது சேஞ்சஸ் ஆயிடுச்சு. சார் நீங்கள் சொன்னீங்க ஒரே வருஷத்துல 27 படத்துக்கு வில்லனா நடித்தேன், ஆனால் இப்போ ஹீரோவா பல படங்கள் நடித்தேன். அப்புறம் மறுபடியும் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அடிக்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். நீங்க சொல்ற மாதிரி தகடு என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியவான்னு நீங்க அந்த வசனம் பேசும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ மறுபடியும் இந்த ஒரு ஸ்பேஸ் எப்படி சார் இருக்கு? மறுபடியும் இந்த ஒரு கேரக்டரா நீங்க பிடிச்ச மாதிரியான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கும்போது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம நீங்க செலக்ட் பண்ற கேரக்டருக்கான விஷயங்கள் இன்க்ளூடிங் மை பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் வரைக்குமே இல்ல அது முழு திருப்தியா இருக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு என்னன்னா ரொம்ப கணக்கு போட்டு நடிக்க முடியாது. சில சமயத்துல வந்து ஓகே இந்த கேரக்டர் பண்ணுவோம். இப்போ ராஜாராணி வந்து அட்லி எங்கிட்ட கரை சொன்னப்போ எனக்கு இந்த அளவுக்கு நல்ல பேர் வரும்னு நினைக்கிறேன். என்னடா இது ஒரு சுமாராக தான் இருக்குது, ஒரு நல்ல அப்பா, இதுக்கு தாண்டி என்ன இருக்குது, சரி இந்த காதல் போனால் அடுத்த காதல் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் உள்ள அப்பா, பொண்ணுக்கிட்டே பீர் வாங்கி கொடுக்குற ஒரு அப்பா, அப்படி இருந்த வழியே நான் எதிர்பார்த்த விட அதிகமாக பேர் வந்தது. அதே மாதிரி பிரின்ஸ் நடிக்கையில் வந்து சிவகார்த்திகேயன் தான் ஹீரோ, அவரை விட நான் அதிகமாக தொடங்கி தட்டேன். வரட்டுண்டா பிரின்ஸ் பார்த்துக்க அந்த புஷ்ஷுன்னு போச்சு படம், சரியா போகல. அதனால வந்து ரொம்ப இதில் கணக்கு போட முடியாது. நம்மளுக்கு ஓரளவு திருப்தியாக இருந்ததுன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். அதில் மனசுக்குள்ளே எனக்கு எந்த மாதிரி படங்கள் நடிக்க பிடிக்குன்னா எனக்கு இந்த மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மாதிரி, ஒரு லைஃப்பில் யதார்த்தமாக வீட்டில் விசேஷன் ஊர்வசி கூட பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி படங்கள் நடிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும். ஒரே அட்டி தட்டி ரத்த கலரி அப்படிங்கிறத விட இந்த மாதிரி இவங்க சொன்னாங்க பாருங்க, கடலோர கவிதைகள், மல்லு வேட்டி மேடர், நடிகன், இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்கல நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் சீன்ஸ் கிடைக்கும். இல்லாட்டி எப்போ பார்த்தாலும் ஸ்லோ மோஷன் நடந்து வந்துட்டே இருப்போம், பின்னாடி ஒரு மியூசிக் போடுவாங்க, அங்கே ஒரு ஃபேனை வச்சு அடிப்பாங்க, கோட்டெல்லாம் பறக்கும், இதில் என்ன இருக்குது இல்லையா? சார் சொன்ன மாதிரி கதாபாத்திரங்கள் தான், அது ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன அந்த 80s 90s கதாபாத்திரம் தான். அப்போ அந்த 80s பாரதிராஜ் சாரோட ஜெனிஃபர் டீச்சர் தான் அந்த பர்ஃபெக்ட் லான்ச்சே உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சிச்சு. பட் இப்போ பலருக்குமே ரொம்ப டேலண்டாக இருந்தால் கூட அமையறது இல்லை. நீங்கள் அதுக்கு ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க மேம்? இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப மோர் கண்டென்ட் வந்து ரிலீஸ் ஆகுறதுனாலயா, என்ன ரீசனாக நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? ரீசன் சொன்னால் அதை பற்றி எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எங்களுக்கு அப்போ வந்து கரெக்டான ஒரு லெஜண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, எல்லா டேரக்டர்ஸ், ரைட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைமிங், டெடிகேஷன்ஸு, அந்த தொழில் மேலே பக்தி இருந்தது ஃபுல்லாக எல்லாமே. இப்போ வந்து தொழில் மேலே இருக்கான்னு கேட்டால் அவங்களுக்கு இருக்கலாம், பட் ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சு எல்லாம். எக்யூப்மெண்ட்ஸ்லையும் சரி, விஷுவலும் சரி, டேக்கிங் வைஸும் சரி, கேரக்டர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கம்மி. நீங்கள் 2 பேரும் ஒரு கேரக்டர் ஒரு கண்டென்ட் எழுதி நாங்கள் 2 பேரும் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம சொல்லுவோம் அடுத்தது எங்கள் கூட நடிக்கிறவங்க யார், இந்த கிவ் அண்ட் டேக் இருக்கான்னு சொல்லி கேட்போம். ஸோ அதுதான் அமையிறது தான். இப்போ வந்து 96 படம் பார்த்தீங்கல்ல, திருஷ்யம் படம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வே ஆஃப் டேக்கிங்ஸில் தானே ஹிட் ஆகுது பயங்கரமாக. வே ஆஃப் டேக்கிங்ஸ், ஆனால் அந்த த்ரெட் நல்லா இருக்குது, சின்ன த்ரெட்டு தான், ஆனால் பட் அதை அப்படியே கொண்டு போகிறாங்கல்ல, அதுதான். அப்போ வந்து ஸ்கிரிப்ட் நாலேஜ் எல்லாமே பயங்கரமாக எல்லாமே சேர்ந்துருக்கும். ஒரு ஹீரோ இருந்தாருன்னா அதுக்கு ஈக்குவலாக ஜெனிஃபரோட கேரக்டர் அப்படி இருக்கும் செமையா. இப்போ வந்து ஹீரோ நிறையா இருப்பார், ஹீரோயின் கொஞ்சோண்டு இருப்பாங்க. அது ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் ஸ்கிரீன் பண்றது எல்லாமே அந்த 80s 90s நல்ல பாட்டு, எங்களுக்கு லெஜெண்ட்ஸா நல்ல சாங்ஸ், மெலடி சாங்ஸ். நாங்க பண்ண சாங் எல்லாம் ரொம்ப காமெடியா இருந்தாலும் நாங்க அப்ப பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. நான் சொல்ற மாதிரி தான், பொதுவா ஹீரோயினுக்கு முள் எடுப்பாங்க, மேடம் வந்து உங்களுக்கு முள் எடுத்துட்டு இருப்பாங்க, சந்தோஷத்துல வந்து கடல் அலையில ஆடுவீங்க, மலை மேல நம்ம தலைவர் மாதிரி போய் கையெல்லாம் விரிச்சுட்டு ஆடுவீங்க. நீ ரிமெம்பர் சார் அந்த பாட்டெல்லாம் இளையராஜா அவர்களுடைய மியூசிக்ல தூக்கத்திலேயே நடிச்சிருந்தாங்க. டெய்லி காலையில 3-4 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. டெய்லி சன்ரைஸ் கால் ஷீட்னு ஒன்று இருக்கு. சன்ரைஸ் கால் ஷீட்னா ஃபர்ஸ்ட் ஷாட்டு 7 மணிக்கு எடுப்பாங்க. 7 மணிக்கு எந்த எடுக்கணும்னா காலையில 3 மணிக்கு எழுந்தேற்ற முடியும். அதனால அங்க போய் அந்த காலையில ஆட்டுக்குட்டியெல்லாம் தூக்கிட்டு ஓடல, தூங்கிட்டே ஓடுறது தான், அரை தூக்கத்தில் நடிக்கிறது தான். நல்லா அப்படியே அந்த நேச்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அது பர்ஃபெக்ட்டா ஸ்கிரீன் பண்ணிருக்காங்க சார். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி இருக்கு, ஒரு முக்கோண 3 காதல் இருக்கு. அது மாதிரி தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத ஒரு முக்கோண 3 காதல் அப்படின்னா நீங்க 3 பேரும் தான். நீங்க கவுண்டமணி சார், மணிவண்ணன் சார். என்னையா உனக்கு சிரிப்பு இல்ல? கவி கவி கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில் இப்பதான் ஒரு நல்ல செய்தி நடந்திருக்கு. அந்த மாதிரி எனக்கு அந்த ஆன் செட்ல சில விஷயங்கள் கிரியேட் ஆயிருக்கா சார் ஏதாவது படங்களுக்கு? இல்ல எல்லாமே வந்து நானும் மணிவண்ணன் பண்ண படங்கள், கலைமணி சார் டைலாக்ல வந்த படங்கள் எல்லாம் ஆன் செட்ல கிரியேட் ஆனது ரொம்ப அதிகங்க. கிட்டத்தட்ட ஒரு 50% மேல ஆன் செட்ல கிரியேட் ஆகிருதான். சூப்பர் சார். என்னன்னா மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் வர ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. வி ஆர் வெயிட்டிங்
பிகாஸ் மேம் நீங்க சீதா மேம் ஒரு 90s வைப் இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு யங் ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மோர் கொலாப் பண்ணியிருக்காங்க இந்த வெப் சீரிஸ்க்காக அப்படிங்கிறது பார்க்கும்போதே தெரியுது. we are waiting. thank you so much உங்களுடைய டைம்க்காக. Thanks so much. Thanks. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ். என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார். ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர். வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன்.